ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. தனி வட்டி சம்பந்தமா ஸ்கூல் புக்ல உள்ள எல்லா கணக்கையும் நம்ம செஞ்சுட்டோம். இப்போ கூட்டு வட்டியில ஸ்கூல் புக்ல எக்ஸசைஸ்ல உள்ள கணக்குல என்னென்னவோ அதெல்லாம் செய்ய போறோம். கூட்டு வட்டி அப்படின்னு வரும்போது நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதை தனியாக கற்றுக்க வேண்டாம். அந்தந்த கணக்குக்கு என்ன ஃபார்முலா தேவைப்படுமோ அதன் மூலமா பயன்படுத்தி நம்ம கற்றுக்குவோம். இப்போ நமக்கு கூட்டு வட்டி அப்படின்னு போகும்போது கூட்டு வட்டிக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இல்லை. கூட்டு வட்டி முறையில மொத்த தொகை கண்டுபிடிச்சி அதுலேருந்து தான் அசலை கழிச்சு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ தனி வட்டி அப்படின்னு சொல்லும்போது தனியாக அதுக்குன்னு ஃபார்முலா இருக்கு. இப்போ தனி வட்டிக்கு அப்படின்னா I = PNR by 100 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஆனா கூட்டு வட்டி அப்படின்னு வரும்போது அதுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த தொகை = P பிளஸ் அங்கே வந்து I போடுவோம். தனி வட்டியில் இங்கே என்ன போடணும்? CI போடணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிக்கலாம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வேணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த P இந்த சைடு கொண்டு வந்தோம். அது நம்ம A plus P இந்த சைடு எழுதினா -P = காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது இப்படி வேணாலும் எழுதிக்கலாம். CI = A - P. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேம் ஃபார்முலா தான். இந்த மாதிரி இருக்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதே I அப்படின்னு வரும். சரிங்களா? ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை அப்படின்னு வந்துட்டாலே அது மொத்த தொகைக்கான ஃபார்முலா A = இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தனி வட்டியில மொத்த தொகை கண்டுபிடிப்போமா இல்லையா? அதுக்கான ஃபார்முலா வச்சு சொல்றேன். P bracket 1 plus NR by 100. சரிங்களா? இது வந்து தனி வட்டி முறையில நம்ம மொத்த தொகை கண்டுபிடிப்போம்ல அதுக்குள்ள ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. சரிங்களா? இது வந்து கூட்டு வட்டி முறையில கணக்கிடும் போது இந்த ஃபார்முலா எப்படி மாறும்னா இங்க இருக்கு பாத்தீங்களா எண்ணை, இந்த எண்ணை எடுத்து இந்த ஹோல் பிராக்கெட்ல அடுக்குல போட்டுரும். அவ்வளவுதான். சரிங்களா? நம்மளுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மொத்த தொகைக்கான ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய இங்க இருக்கு பாத்தீங்களா எண், அந்த எண்ணை எடுத்து பவர்ல அடுக்குல போட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறோம். அதுல இருந்து மொத்த தொகையில இருந்து நம்ம அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கூட்டு வட்டி. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவே நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். மொத்த தொகைக்கு P எவ்வளோ? 3200 1 பிளஸ் R எவ்வளோ? இப்போ இந்த R வந்து 2.5 கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து 2.5 இல்லாம நம்ம என்ன ஏற்கனவே கணக்கு சொல்லியிருக்கேன். 2.5 மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கணும் அப்படின்னா இது என்ன ஆயிடும் அப்படின்னா 25,000 கீழே 10,000. சரிங்களா? இந்த 2.5 நீங்க 10ஆல பெருக்கினீங்கன்னா 25 மாறும். ஏன்னா இது வந்து முழு நம்பரா மாற்றுறதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ R அப்படிங்கிறத நான் என்ன பயன்படுத்திக்க போறேன்? Rக்கு மதிப்பு என்ன பயன்படுத்த போறேன்? 25/10 அப்படின்னு யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? அப்போ இங்க 25/10 Rக்கு இங்க போட்டேன். அடுத்து கீழே /100. சரி, இந்த பைக்கு 100 போட்டுருக்கேன். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து 25/10 இது பகுதியில் இருக்கு. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இது தொகுதியில் இருக்கு, இது பகுதியில் இருக்கு. சரிங்களா? அப்போ இது பகுதியில் இருக்கு, இது பகுதியில் இருக்கு. அப்போ இந்த பகுதியில் உள்ள நம்பரை பகுதியில் உள்ள நம்பரால என்ன பண்ணக்கூடாது? நம்ம அடிக்க கூடாது. சரிங்களா? தொகுதியில் உள்ள நம்பர் பகுதியில் உள்ள நம்பரை தான் அடிக்கும். சரிங்களா? நம்ம பாட்டுக்கு 1/10 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடாது? அடிச்சிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? இந்த பகுதியில் உள்ள நம்பரை பகுதியில் உள்ள நம்பரோட பெருக்கணும். 3200 1 plus 25 இந்த 10 வந்து 100ஓட பெருக்குனா 1000. சரிங்களா? இப்போ நம்ம ஒன்றை வச்சு அடிக்கலாம். அதாவது ஒரு 25 இந்த 100 எடுத்துங்க. 100ல வந்து 4 25 இருக்கு. இந்த 0 அப்படி சேர்த்துங்க. அப்போ இங்க என்ன இருக்கு? 1/40. அப்போ 3000 இங்க வந்து எண்ணுக்கு நம்ம மதிப்பு யூஸ் பண்ணா மட்டும் எண் வந்து எவ்வளோ? 2 ஆண்டு. சாரி, எண் வந்து 2 ஆண்டுகள் யூஸ் பண்ணா மட்டும் 2 2. சரிங்களா? ரைட், ஓகே. மறந்துடக்கூடாது. இப்போ 3200. ரைட்டா? ஓகே. அடுத்து இப்போ 1 பிளஸ் இங்க இருக்கிறது 1/40. சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் மெத்தட்ல பயன்படுத்த பெருக்கணும். 3200 இங்க ஸ்கொயர் போட்டுட்டே இருக்கணும். இங்க 40ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 40 40 இந்த 1 போட்டோம் அப்படின்னா 41 கீழே வந்து 40 தான் இருக்கும்.
சரிங்களா? இது குறுக்கு பெருக்கல் மெத்தட் என்ன மறந்துவிடாது 1 + 1/40. இந்த குறுக்கு பெருக்கல் மெத்தட் என்ன 1 40 இருக்குன்னா 40 இந்த பிளஸ் 1 1 இருக்குன்னா 1 1 40 இருக்குன்னா 40. சரிங்களா? அப்ப இப்படி நம்ம என்ன பண்ணலாம்? இதை கூட்டோம்னா 41. அதான் இங்க போட்டுருக்கு. இப்படியும் பெருக்கலாம் அப்படியும் பெருக்கலாம். சரிங்களா? இங்க ஸ்கொயர். சரிங்களா? ரைட் ஓகே. இங்க எழுதுறேன் ஈக்குவல் 3200. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த 41 பெருக்கல் 41 டபுள் டைம் எழுதணும். ஸ்கொயர் இருந்தா டபுள் டைம் எழுதணும். இந்த 40 அது 40 பெருக்கல் 40 அப்படின்னு எழுதணும். 41 பெருக்கல் 41 பை 40 பெருக்கல் 40 அப்படின்னு ஸ்கொயர் இருந்தா ரெண்டு டைம் பெருக்கிட்டு எழுதணும். சரிங்களா? அப்போ இங்க ஒரு 0 இங்க ஒரு 2 0 கிடைச்சிரும். இந்த 4 பெருக்கணும்னா 4 16. 32ல வந்து 2 16. இது 4 பெருக்கணும்னா 16 இருக்கும். 1 16 16 2 16 32. இப்போ இந்த 2 4 அடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இங்க கூட 2 41 பெருக்கல் 41. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 41 பெருக்குவோம். 41 பெருக்கல் 41. சரிங்களா? 1 41 பெருக்கினா 41 தான் வரும். அடுத்து 4 1 பெருக்கணும்னா 4 4 16. 4 பெருக்கினா 4 16. சரிங்களா? 1 8 6 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கிக்க. அடுத்து இந்த 2 இதோட பெருக்கணும். இந்த நம்பரை 2 பெருக்கலாம் 2 தடவை கூட்டிக்கலாம். சரிங்களா? 2 1 தான். பெருக்கல் அப்படிங்கிறது கூட்டல் சுருக்கம் தான். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இதை பெருக்கி இந்த அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா 1681 அப்படிங்கிறது 2 டைம் கூட்டுறது தான் 2 டைம் பெருக்கிறது சமம். 2ஆவது பெருக்கிறது சமம். 2 டைம் கூட்டுறது தான் 2ஆவது பெருக்கிறது சமம். சரிங்களா? அப்போ 1 1 கூட்டணும் அப்படின்னா 2 8 16 6 மிச்சம் 1 12 13 மிச்சம் 1 அப்போ 3. சரிங்களா? அப்போ இங்க என்ன கிடைக்குது 3362 அப்படிங்கிறது மொத்த தொகை. நமக்கு கிடைச்சிருக்கிறது 3362 மொத்த தொகை. நமக்கு என்ன வேணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும். சரிங்களா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா? CA = A ல இருந்து B ஐ கழிச்சிடணும். மொத்த தொகையில இருந்து B ஐ கழிச்சிடணும். சரிங்களா? மொத்த தொகை எவ்வளோ? 3362. அசல் எவ்வளோ? P எவ்வளோ? 3200. 2 6 3 2 பூஜ்ஜியம் 1 3 3 பூஜ்ஜியம் 0. இப்போ எவ்வளோ அது? 162 ரூபாய் அப்படிங்கிறது தான் கூட்டு வட்டி CA.